Welcome to this embedded driver development embedded system PCB design and IoT masterclass series. First வந்து நான் ஏர்லி கமர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஓகே, மோகன் பிரசாத் வெல்கம், சத்யா அர்முகம் வெல்கம், அண்ட் ஜான்சன் வெல்கம், ஆண்டோ வெல்கம், தர்ஷினி வெல்கம், தீபிகா தேவ் வெல்கம், ஸ்ரீகாந்த் ரெட்டி வெல்கம், யூடியூப் கிரியேட்டர்ஸ் வெல்கம், டியர் லவ் வெல்கம், ராகுல் கண்ணன் வெல்கம், பிரதீப் வெல்கம், ஜெயக்குமார் வெல்கம், Tolai Raja welcome, Shiva welcome, Nagaraj welcome, Shivanand welcome, and Nagaraj Sandal welcome, Rajesh Kumar welcome, Devi Shri welcome, Kamal Raj welcome, and Ratish welcome, Maheshwari welcome, Saravanan welcome, Akash welcome, Neetu welcome, Zamir welcome, Mohan Prasad welcome, Sai Vedant welcome, Preeti welcome, Manikandan welcome, Dhanasekaran welcome, Dayaneswaran welcome, Karthik welcome. Okay. So thank you so much for your time. நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, அவங்க சேட்காக வெயிட் பண்ணுறேன். ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ராம் தங்கல் வெல்கம், ஜான்சன் வெல்கம். ஓகே, நான் பேசுகிறது ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சரவணன் தேங்க்யூ, Saravanan thank you, and Srimati thank you, and welcome Preeti thank you, and Sivachandar no சொல்லிருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, முரளிகிருஷ்ணன் thank you. ஓகே, ஸோ சிவா நீங்கள் உங்கள் ஆடியோ செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஆண்டோ thank you. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி ஆக்சுவலாக காம்பனன்ட் பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, காம்பனன்ட் நம்ம ஸோ நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லைக் என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா மெசேஜ் பண்ணலாம். மோஸ்ட்லி நான் 8 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா 24 ஹவர்ஸ். ஓகே, ஸோ லிங்க்டின்ல வந்து நான் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் ரீச் ஆகாது. ஸோ பெஸ்ட் வே டு கம்யூனிகேட் வந்து லிங்க்டின் தான். ஓகே, ஸோ ஃப்ரீ இ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்க வந்து லைக் மினிமம் வந்து 9 days அட்டண்டன்ஸ் வேணும் ஆக்சுவலாக. ஓகே, 9 days அட்டண்டன்ஸ் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதாவது பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப்க்கு ஆக்சுவலாக. இதே உங்களுக்கு 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா லைக் மினிமம் வந்து 25 days நீங்கள் அட்டண்டன்ஸ் வச்சிருக்கணும். ஓகே, 30 days இது ஆக்சுவலாக 30 days ப்ரோக்ராம். எம்பெடட் சிஸ்டம் டிசைன் ஏற்கனவே 10 நாள் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பிசிபி டிசைன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் வந்து ஒரு 10 நாள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக வந்து 25 days அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஆக்சுவலாக. இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சில செஷன்ஸ் வந்து என்னால் லைவ் நான் கொடுக்க முடியல அப்படின்னா நான் ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். சில செஷன்ஸ் பிசிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே லைவ் தான். ஸோ மேபி ஐஓடியில் 1 or 2 கிளாஸஸ் இருக்கலாம். அப்படின்னா மோஸ்ட்லி நான் லைவ் கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லைனா 1 or 2 செஷன்ஸ் நான் ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு பிபிடி வேணும், சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்பில் இருந்தால் நீங்கள் போர்ட்டலில் இருந்தால் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அது வந்து யூடியூப்பில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து லைக் 4-in-1 கோம்போ கோர்ஸ் வந்து லைக் 999 rupees. ஓகே, ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைக் இன்றைக்கி வந்து லைக் நம்ம லேர்ன் போர்ட்டலில் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு ஆக்சுவலாக. இன்றைக்கி மார்னிங் மோஸ்ட்லி இன்றைக்கி சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ பட் அப்பப்போ அந்த டிஎன்எஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ மேபி இன்கேஸ் நீங்கள் லேர்ன் போர்ட்டலில் உங்களால் லாகின் பண்ண முடியல அப்படின்னா லைக் ஒரு 2 or 3 hours நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இஷ்யூ வந்து சரியாயிடும். ஓகே, ஸோ இது நான் நேற்று நம்ம பண்ண ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே நம்ம நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், போர்ட் ஃபைலும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ போர்ட் ஃபைலில் நம்ம இன்றைக்கி வந்து நெட்லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸோ அதான் இன்றைக்கி நம்ம டாஸ்க் ஆக்சுவலாக போர்ட் ஃபைலில். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஸ்கிமேட்டிக்ஸ் ட்ரா பண்ணுறதுலேருந்து லைக் ஸ்கிமேட்டிக் லைப்ரரி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து பிசிபி ஃபுட்பிரிண்ட் டவுன்லோட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, ஸோ நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, பிசிபி ஃபுட்பிரிண்ட் டிஆர்சி செக் பண்ணுறது எல்லாமே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சேட்கார் நான் வெயிட் பண்ணுறேன். ஐஓடி கிளாஸ் வந்து லைக் நீங்கள் அந்த ஐஓடி கிளாஸில் நீங்கள் செஷன் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, 10 days செஷன் ஆக்சுவலாக அது ஐஓடி கிளாஸ் ஆக்சுவலாக.
ஸோ ஐஓடி கிளாஸ் மட்டும் ஒரு 10 days ஐஓடி கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 30 days மாஸ்டர் கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 30 days மாஸ்டர் கிளாஸ் கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சர்டிஃபிகேட் வரும். ஓகே, நீங்கள் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட்டை விட நீங்கள் உங்களுக்கு என்ன இந்த லெசன்ஸ் என்ன இந்த 30 days மாஸ்டர் கிளாஸ் வந்து என்ன டேக்அவே அப்படின்றதான் உங்களுக்கு முக்கியம். ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அது வேஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மோகன் பிரசாத் டிஆர்சி செக்கிங். ஓகே, டிஆர்சி செக்கிங் நான் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி லைக் வந்து நான் உங்களுக்கு வந்து லைக் லைப்ரரி இன்கேஸ் லைப்ரரியில் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக லைப்ரரியில் வந்து லைப்ரரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் அந்த லைப்ரரி ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கேப்சர் சிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கோபி தேங்க்யூ, கவியமுதன் தேங்க்யூ, மோகன்ராஜ் தேங்க்யூ, ஜெயக்குமார் தேங்க்யூ, ஆகாஷ் தேங்க்யூ, ராகுல் கண்ணன் தேங்க்யூ, தீபிகா தேவ் தேங்க்யூ. ஓகே, ஸோ கிளிக் ஆர்கைவ் கேப்சர். ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் ஃபைல் ஓப்பன் ப்ராஜெக்ட். ஓகே, ஓகே, ஸோ பண்ணிவிட்டு லைக் இன்கேஸ் லைப்ரரி இந்த பாத்து இல்லாதவங்க இங்கே ஆட் லைப்ரரி போடும். ஆக்சுவலாக ஆட் லைப்ரரியில் போய்ட்டு லைக் இதான் ஆக்சுவலாக இந்த 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 பாத்தோட ஃபோல்டர். ஆக்சுவலாக நான் காமிக்கிறேன் பாருங்க. சாரி, கீழே ஓகே சி ஃபோல்டர் போய்க்கோங்க. சி ஃபோல்டரில் கேப்சர் கேடன்ஸ். ஓகே, 17.2 17.2ல் டூல்ஸ் போய்க்கோங்க. ஆக்சுவலாக டூல்ஸில் கேப்சரில் லைப்ரரி. ஓகே, ஸோ இதுதான் பார்த்து ஆக்சுவலாக சியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற பார்த்துல இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு லைப்ரரி வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியல அப்படின்னா சியில் கேடன்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கும். சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஃபோல்டரில். ஓகே, அதுக்குள்ளே SPP _ 17.2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே டூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டூல்ஸ்க்குள்ளே கேப்சர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். கேப்சருக்குள்ளே லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபைல் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து Ctrl+A கொடுங்க. எல்லாமே கொடுங்க. ஆக்சுவலாக கிளிக் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிரும். ஓகே, இன்கேஸ் லைப்ரரி வரல அப்படின்றவங்களுக்கு லைப்ரரி வந்து உங்களுக்கு லோட் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட் லைப்ரரி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் லைப்ரரி கொடுத்து நீங்கள் அந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். அது அந்த பாத்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சியில் ஓகே, சியில் பார்த்தீங்கன்னா சியில் கேடன்ஸ்குள்ளே. ஓகே, சியில் கேடன்ஸ்குள்ளே SPP 17.2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே டூல்ஸ்குள்ளே கேப்சருக்குள்ளே லைப்ரரிக்குள்ளே. ஓகே, லைப்ரரி இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஆக்சுவலாக DRC எரர் செக் பண்ணுறது வந்து லைக் ஒன்ஸ் நீங்கள் ஃபைல் நீங்கள் DSN ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து DRCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, டிசைன் ரூல் செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க. ரன் எலக்ட்ரிக்கல் ரூல்ஸ், ரன் ஃபிசிக்கல் ரூல்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ரூல்ஸை கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் DRC தேவையில்லை. ஆக்சுவலாக ரன் கஸ்டம் DRC தேவையில்லை. செக் STD காம்பேட்டபிலிட்டி தேவையில்லை. ஆக்சுவலாக ஓகே, ஃபிசிக்கல் ரூல்ஸ்னு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ரன் கஸ்டம் DRC தேவையில்லை. ஆக்சுவலாக சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DRC வந்து லைக் இங்கே வரும். ESP32 demo1.drcன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ESP31 demo.drc வந்து கிளிக் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அவுட்புட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஓகே, எரர் இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். ஸோ நெட்லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து லைக் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு
demo.dsன்னு சூஸ் பண்ணிட்டு இங்கே மேலே நெட்லிஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, கிரியேட் நெட்லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி கிரியேட் நெட்லிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நெட்லிஸ்ட்டோட ஃபைல் டைரக்டரி ஒன்று சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கிரியேட் ஆகும். நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் ஆக்சுவலாக, ஸோ அதனால் நான் பண்ணல. இந்த ஃபைலில் இருக்கும், நெட்லிஸ்ட் ஃபைல்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து லைக் பிசிபி எடிட்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, okay, so PCB arcade PCB design professional, click OK. Okay, so இதில் வந்து நம்ம நேற்று வந்து அந்த போர்ட் ஃபைல் லைக் ஃபைல் ஓப்பன் ESP32 demo.board file. ஓகே, இதான் நம்ம நேற்று நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒன்ஸ் செட்டப்பில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் பேராமீட்டர்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். ஓகே, டிசைன் பேராமீட்டர்ஸ், டிசைனில் மில்லிமீட்டர்ஸ் 500 mm to 500 டிசைன் ஏரியா ஆக்சுவலாக. டிஸ்பிளேல வந்து கிரிட்ஸ் ஆன் கொடுத்துக்கோங்க. கிரிட்ஸ் ஆன், செட்டப் கிரிட்ஸில் வந்து 0.1 mm 0.1 எல்லாமே செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சேட் கார்டு நான் வெயிட் பண்ணுறேன். லைக் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம நேற்று இது வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ உங்கள் சேட் கார்டு நான் வெயிட் பண்ணுறேன். செட்டப் டிஸ்பிளேல செட்டப்பில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு நெட்லிஸ்ட். ஓகே, இம்போர்ட்டில் நெட்லிஸ்ட்டு. தேங்க்யூ கருணாகரன், தேங்க்யூ முகேஷ், தேங்க்யூ லைக் சிவாச்சந்திரன், தேங்க்யூ மோகன் பிரசாத், தேங்க்யூ. ஓகே, கதிரவன், தேங்க்யூ. ஜெயக்குமார், தேங்க்யூ. ஓகே, ஜெயக்குமார், தேங்க்யூ. அண்ட் ராமையா, தேங்க்யூ. ஓகே, ஸோ டிசைன் என்ட்ரி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுறது வந்து லைக் டிசைன் என்ட்ரி செஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, செஸ் கேப்சர் சூஸ் பண்ணணும். அந்த இம்போர்ட் டைரக்ட்லி நம்ம எங்கேருந்து நம்ம அந்த நெட்லிஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோன்ற அந்த ஃபோல்டர் நம்ம சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, கிளிக் ஓகே, ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் இம்போர்ட் கடன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு சொல்லி வரணும். எரர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது ஆக்சுவலாக. ஓகே, இன்கேஸ் எரர் இருந்துச்சு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எரர் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ லைக் எல்இடியில் வந்து எரர் இருக்குது. ஏசி லைக் எல்இடி டயோட்லேயும் எரர் இருக்குது. ஓகே, நான் ஃபுட் பிரிண்டில் வந்து 1 2 இருக்குது ஆக்சுவலாக, இங்கே ஏசின்னு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸ்கிமாட்டிக் ஸோ அதை நம்ம மாற்றணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த எரர் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. ஸோ இதில் எரர் இருக்குது. அது என்னென்னா ஃபுட் பிரிண்டில் வந்து லைக் ஃபுட் பிரிண்டில் வந்து எல்இடியோட ஃபுட் பிரிண்டில் வந்து லைக் பின் சிம்பிள் வந்து லைக் 1 2 லைக் எக்ஸ்ட்ரா பின் ஏசின்னு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம அதை நம்ம மாற்றிடலாம். ஓகே, அப்டேட் கரண்ட் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணுறேன், லைக் க்ளோஸ் கொடுக்குறேன், அப்டேட் கரண்ட்டு. ஓகே,
ஓகே. ஸோ நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன். 1 செகண்ட் இருக்கேன். திருப்பி நம்ம நெட்லிஸ்ட் திருப்பி ஜென்ரேட் பண்ணணும். நெட்லிஸ்ட் ஃபோல்டரில் போய் நெட்லிஸ்ட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு லைக் க்ளோஸு. ஓகே, அப்டேட் கரண்ட்டு. ரைட் கிளிக், சேவ் ஆக்சுவலாக, கிரியேட் நெட்லிஸ்ட். ஓகே, கிளிக் ஓகே. நெட்லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இம்போர்ட் நெட்லிஸ்ட். ஓகே, இம்போர்ட் நெட்லிஸ்ட். அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் டைரக்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. நெட்லிஸ்ட். ஓகே, கிளிக் ஓகே. டிசைன் என்ட்ரி செஸ் கேப்சர். ஓகே, போர்ட் கடன்ஸ். ஸோ எரர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இந்த சிம்பிளில் தான் எரர் இருக்குது. டயோடில். ஓகே, டிஐஓ. ஓகே, டிஐஓ. ஓகே, டவுன்லோட்ஸில் லைக் டயோடில் டயோட பார்ட் நம்பர் 1 செகண்ட் இருங்க, மினிமைஸ் பண்ணிக்கிறேன். டயோடோட பார்ட்டில் வந்து லைக் பார்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். சாரி. ஓகே, ஸோ டயோடோட பார்ட்டில் செக் பண்ணிக்கலாம். ஃபுட்பிரிண்ட்ஸ், சாரி.
ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன். நான் 1 செகண்ட் இருக்கேன். லைக் நெட்லிஸ்ட் திருப்பி நான் ஜென்ரேட் பண்ணுறேன். நெட்லிஸ்ட் மட்டும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய் டெலீட் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஸோ சூஸ் பண்ணுறேன் லைக் நெட்லிஸ்ட். ஓகே, நெட்லிஸ்ட் ஃபைல் டைரக்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெட்லிஸ்ட் கிளிக் ஓகே, கிளிக் ஓகே. ஓகே, ஸோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் இப்போ திருப்பி நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் நெட்லிஸ்ட். இம்போர்ட் டைரக்டரி லைக் click OK, click import columns. Check device symbol check warning. Okay, device symbol check has extra dependency. ஸோ இன்னும் அந்த எரர் இருக்குது. 1 செகண்ட் இருக்கு, நான் செக் பண்ணிக்கிறேன். பிசிபி டீட்டெயில்
2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை அந்த பக்கை கரெக்ட் பண்ணிடுறேன். இந்த நேம் வந்து கரெக்டாக கொடு, அந்த ஃபுட் பிரிண்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் இப்போ திருப்பி நான் நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். சேவ் பண்ணிடுறேன், ஃபைலை சேவ் பண்ணிட்டு நெட்லிஸ்ட். அது ஃபுட் பிரிண்ட் நம்ம லிங்க் பண்ணணும், நம்ம புதுசாக எடுத்ததுனால அதை ஃபுட் பிரிண்ட் லிங்க் பண்ணலாம். ஸோ கிரியேட் நெட் லிஸ்ட். நெட் லிஸ்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இம்போர்ட் நெட் லிஸ்ட். அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, நெட் லிஸ்ட் ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் கார்டன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த எரர் இல்லை. ஸோ சிம்பிள் அந்த ஃபுட் பிரிண்ட்டும் கிளியர் இதாக இருக்கணும் ஆக்சுவலாக, கரெக்டாக இருக்கணும். அந்த சிம்பிளில் இருக்க பின் நம்பர்ஸும் ஸ்கெமாட்டிக் சிம்பிள் இருக்க பின் நம்பர்ஸும் பிசிபி ஃபுட் பிரிண்டில் இருக்க பின் நம்பர்ஸும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே உள்ள லைக் நெட்லிஸ்ட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. லைக் நெக்ஸ்ட் பிளேஸ் காம்பனன்ட்ஸ் மேனுவலி. ஓகே ஓகே, ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக ஒவ்வொரு காம்பனண்ட்டும் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் வரல அப்படின்னா நமக்கு திருப்பி ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம திருப்பி அதை போய் செக் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணுறேன். J2 இருக்குது, J3, ஓகே, K1, K2, ஓகே, ஸோ Q1, Q2, ஓகே, இது R1, R2. ஸோ எல்லா ஃபுட் பிரிண்ட்டும் உள்ளே இம்போர்ட் ஆயிருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். R5, ஓகே ஓகே, U3, அப்புறம் U4. ஓகே, ஸோ எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஜமீர் ஆக்சுவலாக கரண்ட் ஃப்ளோக்காக தான் அது ஆக்சுவலாக. ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்கள்.
லைக் ரிலேல லைக் ஸ்பைக்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஷார்ட் ரிப்பீட். ஓகே, ஓகே. ஸோ லைக் நெட் லிஸ்ட்டை வந்து லைக் நீங்கள் இம்போர்ட் போய்க்கோங்க. இம்போர்ட்டில் போயிட்டு நெட் லிஸ்ட். ஓகே, நெட் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். ஒன்ஸ் இம்போர்ட் ஆன உடனே நீங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து லைக் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ வந்து நமக்கு எரர் காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது ஏன் எரர் காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, லைக் வந்து ஸ்கிமேட்டிக்கில் இருக்க சிம்பிள்ஸும் ஃபுட் பிரிண்டில் இருக்க சிம்பிளும் மேட்ச் ஆகலை, நம்பர் மேட்ச் ஆகலை. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த எரர் காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இதை பாதி ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 மானிட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மானிட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாதி இது வச்சுட்டு லைக் ஸ்கிமேட்டிக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கிமேட்டிக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு லைக் இதையும் நீங்கள் பாதியாக மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பவர் சப்ளை பார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சூஸ் பண்ணிட்டு லைக் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காம்பனண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 7805. ஓகே, ஸோ இதில் இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து லைக் இருக்க எல்லா காம்பனண்ட்டும் சூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பவர் சப்ளை பார்ட் எல்லாமே இந்த ஓரத்தில் வந்துடும். ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் டயோட் ஆக்சுவலாக. ஓகே, எல்இடி. ஸோ பவர் சப்ளை நம்ம முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ கண்ட்ரோலர் பார்ட் லைக் கண்ட்ரோலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோலர் வந்து லைக் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, இந்த டெர்மினல் கனெக்டர் சூஸ் பண்ணுங்கள். டெர்மினல் கனெக்டர் வந்து லைக் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஓரத்தில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலே சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரிலே. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காம்பவுண்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் நீங்கள் நல்லா ஃபைனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னும் ஆக்சுவலாக இது நான் ப்ளேஸ் ஆகல ஆக்சுவலாக இந்த காம்பவுண்ட்ஸ் எதுவுமே ப்ளேஸ் ஆகல ஆக்சுவலாக நம்ம ப்ளேஸ் பண்ணோம் பட் சேவ் ஆகலைன்னு நினைக்கிறேன் அது. ஸோ நம்ம திருப்பி ப்ளேஸ் பண்ணிடலாம் அதான். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் எல்லா காம்பவுண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு இங்கே மாறிட்டே வரும், கலர் மாறிட்டே வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. U3 U4. ஓகே. ஸோ க்ளோஸ், சேவ் கொடுத்துருங்க. ஓகே. ஆட்டோ ரூட் கொடுக்கலாங்க ஆக்சுவலாக சங்கர் லைக் ஆட்டோ ரூட் நீங்கள் கொடுக்கலாம், நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு ஓகே சேவ் பண்ணிட்டு லைக் நீங்கள் அதுக்கடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ நெட்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த நெட்டெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லைக் ஓகே நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பிளேஸ்மெண்ட் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு வந்து லைக் மேலே இருக்க இந்த இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மூவ் ஆக்சுவலாக. ரைட் கிளிக். ஓகே. ஸோ சேவ் பண்ணிவிட்டு லைக் இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. நீங்கள் ஃபுட்பிரிண்ட்லேயே டெலிட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் டெலிட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஃபைனில் போய்ட்டு ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. ஒன்லி டெக்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆன். ஓகே. டெக்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க.
டெக்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் சூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டெலிட் ஆப்ஷன், இதான் டெலிட் ஆப்ஷன் ஆக்சுவலாக. சாரி, டெக்ஸ்ட்டை மட்டும் தான் சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஓகே. இப்போ டெக்ஸ்ட் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டு லைக் டெக்ஸ்ட்டை நீங்கள் அலைன் பண்ணணும் அப்படின்னா இதை மூவ் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் இது அசம்பிளி டாப் ஆக்சுவலாக. அசம்பிளி டாப் எல்லாத்தையும் காம்பனன்ட் உள்ளே வச்சுக்கோங்க. ஓகே, அசம்பிளி டாப். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை வந்து லைக் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து லைக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அசம்பிளி டாப். ஓகே, ஓகே. ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். ஓகே, ஸோ ஷேப் லைக் நீங்கள் இது ஆட் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் போங்க, போர்ட் ஜாமெட்ரி. ஓகே, போர்ட் ஜாமெட்ரியில் சில் ஸ்க்ரீன் டாப் ஆக்சுவலாக சில் ஸ்க்ரீன் டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே.
திருப்பி ஆட் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் போங்க. போர்ட் ஜாமெட்ரி சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே. இப்போ இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா லைக் ஷேப் எடிட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. இதை சூஸ் பண்ணிட்டு ஷேப் எடிட்டை சூஸ் பண்ணிவிட்டு ரத்தீஷ் ஆட்டோ ரவுட்டிங் பண்ணலாம். நம்ம பண்ணலாம். முதல்ல நம்ம பிளேஸ்மெண்ட்டை முடிச்சிருவோம். ஸோ இது கிரிட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த கிரிட்டை பார்க்குறதுக்கு. ஓகே. திருப்பி ஷேப் ஆடு. ஓகே. ஸோ டெக்ஸ்ட் வந்து லைக் நீங்கள் ஆட் டெக்ஸ்ட் வந்து லைக் ஆட் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. போர்ட் ஜாமெட்ரி சில் ஸ்க்ரீன் டாப். இங்கே வந்து நீங்கள் ஆட் டெக்ஸ்ட். ஓகே. இங்கே டெக்ஸ்ட் பிளாக் வந்து 4 சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா 4 சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பிளாக் வந்து 4. ஓகே. the home automation board. Okay. ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம அதுக்கடுத்து 3D பார்க்கலாம். 3D மேப் பண்ணிடலாம். இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். அட்டர்னன்ஸ் லிங்க் இப்போ போட்டுருவாங்க ஆக்சுவலாக. ஓகே. இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோ ரூட்டிங் வந்து லைக் ரவுட் கொடுத்து நீங்கள் வந்து லைக் பிசிபி ரவுட்டர் ரவுட் ஆட்டோமேட்டிக்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோ ரூட்டிங் வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே. ரவுட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஓகே. க்ளோஸ். ஓகே. ஸோ இது வந்து ஆட்டோ ரூட்டிங் ஆக்சுவலாக. ஸோ இதில் நீங்கள் போர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் விசிபிலிட்டியில் போய்ட்டு டாப் லேயர் உங்களுக்கு வெறும் டாப் லேயர் வேணும்னா இதான் டாப் லேயர் ஆக்சுவலாக. ஓகே. இது பாட்டம் லேயர்.
நம்ம 3D பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ 3D மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. நீங்கள் செட்டப்பில் போயிட்டு ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டெப் மேப்பிங். இந்த ஸ்டெப் மேப்பிங் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஆக்சுவலாக. மேலே ஃபுட் பிரிண்ட்லாம் காமிக்கும், கீழே அதுக்கான ஸ்டெப் ஃபைல்ஸ் எல்லாமே காமிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பாத்தை நீங்கள் செட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, செட்டப்பில் போயிட்டு செட்டப்பில் யூசர் ப்ரிஃபரன்சஸில் ஒன்ஸ் யூசர் ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ண உடனே லைக் இங்கே வந்து பாத்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாத்தில் போயிட்டு பாத்தில் கான்ஃபிக் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா லைக் பிஎஸ்எம் பாத், பேட் பாத், லைப்ரரி. ஓகே, லைப்ரரியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டெப் பாத்தில் அந்த ஃபோல்டரை நீங்கள் ஆட் பண்ணணும். நம்ம வச்சுருக்க ஃபோல்டர் லைக் ஸோ நம்ம அந்த 3D ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெப்புன்ற ஒரு ஃபோல்டரில் தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, இதை காப்பி பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த பாத்தில் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, கிளிக் ஓகே. இந்த பாத்தில் அது ஸ்டெப் பாத்தில் இந்த பிஎஸ்எம் பாத்தில் வந்து நீங்கள் இந்த ஃபுட் பிரிண்ட் ஃபோல்டர் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இது சில சமயம் எரர் காமிக்காது ஆக்சுவலாக, பட் சில சமயம் எரர் காமிக்கும். லைக் ஃபுட் அந்த அந்த பாத்து அந்த ஃபோல்டரில் அந்த இது இல்லை அப்படின்னா பாத்தில் காமிக்கும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, ஃபுட் பிரிண்ட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. போயிட்டு இந்த ஃபோல்டரை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஓகே, பிஎஸ்எம் பாத்து, பேட் பாத்துலேயும் கொடுக்கணும். ஓகே, மொத்தம் 3 பாத்து ஆக்சுவலாக. பேட் பாத்து, பிஎஸ்எம் பாத்து, ஸ்டெப் பாத்து. ஓகே, ஸ்டெப் பாத்து. ஓகே, ஸோ நான் அட்ரன்ஸ் லிங்க் நான் போட சொல்கிறேன். அட்ரன்ஸ் லிங்க் வந்து மேலே பின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் அட்ரன்ஸ் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் எப்படி வந்து பிஎஸ்எம் பாத் செட் பண்ணுறது, ஸ்டெப் பாத் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பேட் பாத்து. ஓகே, கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லைக் இது வந்து ஆட்டோ ரோட்டிங் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ஆட்டோ ரோட்டிங் பண்ணியிருக்கோம். லைக் இதில் நீங்கள் ஜெப் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால ஜெப் கிரியேட் பண்ணலாம். லைக் விசிபிள் டாப் லேயர் மட்டும் நீங்கள் வேணும்னா டாப் லேயர் மட்டும் இது ஆக்சுவலாக. ஓகே, பாட்டம் லேயர்னா பாட்டம் லேயர். ஸோ நம்ம போர்டை வந்து நம்ம ரவுட் பண்ணிடலாம், மேனுவலாகவே ரவுட் பண்ணிடலாம். ஏன்னா கம்மியாக தான் இருக்குது, மேனுவலாகவே நம்ம ரவுட் பண்ணிடலாம். இது வந்து லைக் இதுக்கான 3D வியூ பார்க்கணும் அப்படின்னா 3D வியூ பார்க்கணுன்னா லைக் நீங்கள் 3D ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேப் பண்ணணும். ஸோ மேப் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் செட்டப்பில் போய்ட்டு யூசர் ப்ரிஃபரன்சஸில் போய்ட்டு ஓகே ஸ்டெப் பாத்து, அப்புறம் பிஎஸ்எம் பாத்து, அப்புறம் பேட் பாத்து, இந்த 3 ஃபைலுமே 3 பாத்துமே நீங்கள் செட் பண்ணணும். ஸோ பேட் பாத்துக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க, பிஎஸ்எம் பாத்துக்கும் ஃபுட் பிரிண்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க, ஸ்டெப் பாத்துக்கு வந்து ஸ்டெப் ஃபோல்டர் கொடுத்துருங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸ்டெப் ஃபோல்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாத்து அப்டேட் ஆயிரும் ஆக்சுவலாக. அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டெப்பை மேப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸ்டெப் மேப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஸ்டெப்பை மேப் பண்ணணும். ஸ்டெப் மேப்பிங் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்படி வரும் ஆக்சுவலாக. மேப் பண்ணுறது எப்படி மேப் பண்ணுறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரிலே இருக்குது, இதான் ரிலே ஆக்சுவலாக. ஓகே, லைக் கீழே வந்து அதோட ஸ்டெப் ஃபைல் இருக்கும், இதான் ரிலேயோட ஸ்டெப் ஃபைல். ஸோ இதை வந்து லைக் நம்ம வந்து மேப் பண்ணணும். மேப் பண்ணுறதுக்கு வந்து லைக் மேலே வந்து லைக் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுக்கணும், இதான் ஃப்ரண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஃப்ரண்ட்டு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா ட்ராக் பண்ணி நான் மேலே ட்ராக் பண்ணி வைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஃப்ரண்ட் இது ஆக்சுவலாக, பேக் இது. ஓகே, டாப் ஆக்சுவலாக இதான் டாப்பு, பாட்டம். ஓகே, பாட்டம் ஆக்சுவலாக, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. ஓகே, இதான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் ஆக்சுவலாக. ஓகே, பேக் ரைட்டு, லெஃப்ட்டு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மேப் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த இடத்துல வந்து லைக் இங்கே தான் வந்து ட்ரில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஓவர்லே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே தான் ட்ரில் இருக்குது. ஸோ இந்த ரில்லே அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அந்த ட்ரில்லை வந்து வைக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ தான் ஃபிட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இப்போ தான் ஃபிட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. அதாவது லெஃப்ட்டில் நான் ஓவர்லே கொடுத்துட்டு நான் வந்து கரெக்டாக இந்த ட்ரில்லில் வந்து இது ஆக்சுவலாக பின் ஆக்சுவலாக, இந்த 3மே பின்னு. அந்த கரெக்டாக இந்த க்ரீன் கலர் என்னென்னா பிசிபி ஆக்சுவலாக, இந்த க்ரீன் கலர் வந்து பிசிபி ஆக்சுவலாக. அதில் கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் அந்த ரிலே வைக்கணும். ஓகே,
ஸோ வச்சுட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லா பொசிஷனுமே வெரிஃபை பண்ணணும். ஃப்ரண்ட் பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஃப்ரண்ட் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் ஆக்சுவலாக தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த 2 பின்னும் இந்த பக்கம் வரணும், இந்த பின் இங்கிட்டு வரணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது வந்து லைக் அப்போ அதை ரொட்டேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ரொட்டேஷன் வந்து லைக் 180 போடுறேன். சாரி, இது கிடையாது. ஓகே, 0. ஓகே, இதுவும் கிடையாதா? ஓகே, சாரி. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு. பட் தள்ளி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம கரெக்டாக வந்து உங்களுக்கு கலர் வந்து விசிபிலிட்டி தெரியுமா? விசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக. இந்த இடத்துல வந்து கிரே கலரில் இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கலரில் பார்த்தீங்க கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. இங்கே இந்த கலரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி காமிக்கும் ஆக்சுவலாக. அந்த க்ரீன் வந்து பிசிபி போர்டுன்னு அர்த்தம். ஓகே, இந்த கலரில் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக அந்த ட்ரில்லுக்கான ஹோல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த இந்த பின் வந்து கரெக்டாக அந்த ட்ரில்லுக்கான ஹோலில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அந்த இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் ஆக்சுவலாக. கீழே இறக்கிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஃப்ரண்ட்டை கரெக்டாக வச்சிட்டேன். நான் பேக் செக் பண்ணுறேன். பேக்கும் கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. பேக்கும் கரெக்டாக அந்த ஹோலில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இன்கேஸ் மேலே லைட்டாக லிஃப்ட் பண்ணணும்னா லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபைன் பிச் வேணும்னா லைக் ஓகே, இதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேக் சூஸ் பண்ணிட்டேன். டாப்பு அதுக்கப்புறம் இது டாப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ஆக்சுவலாக. ஸோ டாப் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சிடணும் ஆக்சுவலாக. ஓகே, டாப்பு பாட்டம் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுருங்க. ஓகே, ஸோ பாட்டம் இது ஆக்சுவலாக. ஸோ டாப்பும் கரெக்டாக வச்சாச்சு. இது டாப்பு. ஓகே, இது வந்து பாட்டம் ஆக்சுவலாக. ஓகே, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, ஃப்ரண்ட் இது, பேக் இது. ஓகே, ரைட்டு. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ரைட்டு, அதுக்கு அடுத்து லெஃப்ட் ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட் ரைட்டு. நீங்கள் இங்கே வந்து கரெக்டாக வைக்கல அப்படின்னா உங்களுக்கு 3D ஃபைல் வந்து கரெக்டாக ஜென்ரேட் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக. ஸோ இப்போ இதை வந்து பர்ஃபெக்டாக வச்சாச்சு. நம்ம இதை நான் சேவ் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக. ஓகே, கிளிக் சேவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே பண்ணணும். ஸோ நம்ம ரிலேக்கு இப்போ முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து லைக் கனெக்டர்ஸ்க்கு பார்க்கலாம். கனெக்டர்ஸ் லைக் 7805 பார்க்கலாம். ஓகே, இதுதான் 7805 ஸ்டெப் ஃபைலு. நான் மேலே 7805 அதுக்கான 7805க்கான பேக்கேஜ் நம்ம சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்ம ஃபுட்பிரிண்ட்டில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபுட்பிரிண்ட்டில் வந்து இப்போ 7805 பார்த்தீங்க அப்படின்னா LM1086 இருக்கா? ஓகே, LM1086. ஸோ இந்த LM1086ல் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா லைக் அதோட நேம் வந்து ஃபுட்பிரிண்ட் நேம் மாறி இருக்கும் ஆக்சுவலாக. TO254Pன்னு இருக்குது ஆக்சுவலாக. TO254P104 இருக்குது. ஸோ அதை வந்து லைக் ஓகே, TO254P. ஓகே, இதுதான். ஓகே, ஸோ இதை சூஸ் பண்ணிக்கோங்க. 7805 சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் இருந்தால் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். 7805 ஸ்டெப்பு தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. அதில் 7805 ஸ்டெப் இது கிடையாது. ஓகே, இதுதான் ஃப்ரண்ட் ஆக்சுவலாக. பட் ஃப்ரண்ட்டு தப்பாக இருக்குது. ஸோ நம்ம பேக் பார்க்கலாம். பேக்கும் தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ரைட்டு. ஓகே, பாட்டம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் சூஸ் பண்ணுறேன். இங்கே நம்ம ரொட்டேட் பண்ணணும் ஆக்சுவலாக.
ஸோ ரொட்டேட் பண்ணுறேன். 90 கிடையாது. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் இப்போ கரெக்டாக வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதில் வச்சிடணும். ஓகே. ஃப்ரண்ட் இது ஆக்சுவலாக. பேக்கும் கரெக்டாக இருக்குது. ரைட் ஆக்சுவலாக ரைட்டும் கரெக்டாக தான் இருக்குது. லெஃப்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. லெஃப்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. டாப்பு. ஓகே. பாட்டம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட்டு கொஞ்சம் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஓகே. ஃப்ரண்ட் ரைட்டு. ஸோ நம்ம டாப்பை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக கலர் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ ஹோல் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஃப்ரண்ட்டும் பேக்கும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ரைட்டு மேட்ச் ஆகிருக்கு, லெஃப்ட்டும் மேட்ச் ஆகிருக்கு. ஓகே. ஸோ டாப்பு கரெக்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக. பாட்டம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, இது ஃப்ரண்ட் ரைட்டு. ஓகே. பேக் ரைட்டு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. சேவ். ஓகே. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீதி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம 2 பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. லைக் ரிலேக்கும் 7805க்கும் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மீதியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, லைக் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நான் சேட்டாக வெயிட் பண்ணுறேன். ஓகே. ஹவு டு ஃபைண்ட் ரொட்டேட் மிஸ்டேக்ஸ், லைக் நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு பார்க்கணும். லைக் டாப், பாட்டம், லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, பேக்கு, ரைட்டு, லெஃப்ட்டு இதெல்லாமே ஒவ்வொன்றா வச்சு பார்க்கணும். ஓகே. How to choose resistor, capacitor and other components value, for example 30 ohm. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்கெமேட்டிக்ஸை பொறுத்து ஆக்சுவலாக. நீங்கள் ஸ்கெமேட்டிக்ஸில் வந்து லைக் எதுக்காக நம்ம வந்து இப்போ கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர் அப்படின்னா அதுக்கு கால்குலேட்டர் இருக்கும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் எல்இடி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெசிஸ்டர் நம்ம சூஸ் பண்ணோம். பட் மோஸ்ட்லி சாம்பிள் ஸ்கெமேட்டிக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. இப்போ ரெஃபரன்ஸ் ஸ்கெமேட்டிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்தந்த மேனுஃபேக்சரர்ஸே கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்து ஸ்கெமேட்டிக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து இந்த ஆன்சர் வந்து கார்த்திக் விக்னேஷ்க்கு. ஓகே. How to choose with the copper wire size. Okay. Google like copper wire சூஸ் பண்ணுறதுக்கு லைக் வந்து ட்ரேஸ் வித் கால்குலேட்டர் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவர் சப்ளைக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரேஸ் வித் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பவர் சப்ளை கிரவுண்டுக்கு ஆக்சுவலாக ஆம்ஸ் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு ஸ்டடி பண்ணலாம் ஆக்சுவலாக. எந்த பார்ட்டில் வந்து அதிகமாக ஆம்ஸ் கன்சியூம் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம டேட்டா ஷீட்லேருந்து காம்பனன்ட்ஸ் எடுத்து லைக் எந்தெந்த பெரிஃபரல்ஸ்க்குலாம் வந்து ஆம்ப் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம பார்த்து நம்ம அதெல்லாம் ஐசோலேட் பண்ணி அதுக்கான ட்ராக் வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து நீங்கள் பவர் சர்க்யூட்டில் போகிறப்போ தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஆக்சுவலாக. ஓகே. பட் மோஸ்ட்லி நமக்கு டிஜிட்டல் இதில் வந்து லைக் FPGA டிசைனு அந்த மாதிரில வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஆக்சுவலாக. அதில் அந்த பவர் ட்ரெயின் மட்டும் உங்களுக்கு பவர் ரெயில் மட்டும் உங்களுக்கு வரும். லைக் நீங்கள் போகிற பவர் சப்ளை டிசைன்லேருந்து நீங்கள் போகிற பவர் ரெயில்ஸ் மட்டும் அவங்க ட்ரேஸ் வித்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. அதுக்கு ட்ரேஸ் வித் கால்குலேட்டர், டிஜிட்டல் ட்ரேஸ் வித் கால்குலேட்டர் இருக்குது. நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். டேட்டா ஷீட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணி லைக் ஒவ்வொன்றும் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதை நீங்கள் அந்த கால்குலேட்டரில் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ட்ரேஸ் வித்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ட்ரேஸை மட்டும் நீங்கள் அந்த காம்பனன்ட்ஸ்க்கு போகிற ட்ரேஸை மட்டும் நீங்கள் வந்து
மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஆன்சர் வந்து கோகுல்நாத்துக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. லைக் நம்ம இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. 3D மாடல்லையும் ரவுட்டிங்கும். ஸோ ஆட்டோ ரவுட்டிங் வந்து ஜஸ்ட் ரெண்டு இதில் முடிஞ்சிடும். பட் நம்ம மேனுவலாக ரவுட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஜெர்பரை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஜெர்பரை கிரியேட் பண்ணிவிட்டு லைக் 3D மாடல்லையும் பார்ப்போம். மாடலையும் பார்த்துட்டு ஜெர்பர் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரில் ஃபைல்லே நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். பில் ஆஃப் மெட்டீரியல்ஸையும் ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணுவோம், ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா லைக் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்டை இது பண்ணுங்கள். ஸோ நம்ம இல்லைன்னா நம்ம செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். லைக் 7:10 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். நம்ம நாளைக்கு கண்டிப்பாக கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ சாட்டர்டே நாளைக்கு ஈவினிங் நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை முடிச்சிருவோம். ஓகே. பிசிபி டிசைன் வந்து இந்த வீக் முடிச்சிருவோம். ஓகே. ஆண்டோன் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அட்வான்ஸ்டு டிசைன் பிசிபி டிசைன் கோர்ஸ் ஒன்று போடலாம். ஆக்சுவலாக ஹை ஸ்பீட் பிசிபி டிசைன் கோர்ஸ் ஒன்று போடலாம். அது ஒரு 10 days நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நம்ம இந்த கோர்ஸ் நம்ம பேசிக் கோர்ஸை நம்ம முடிச்சிருவோம். ஆக்சுவலாக முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ஹை ஸ்பீட் பிசிபி டிசைனில் வந்து லைக் வந்து செர்பன்டைல் ரவுட்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து டிடிஆர் மெமரி வந்து எப்படி நம்ம ரவுட் பண்ணுறது. ஆக்சுவலாக இப்போ ஒரு டிஎஸ்பி ப்ராசஸர் இருக்குது, இல்லை ஒரு எஃப்பிஜிஏ இருக்குது அப்படின்னா டிடிஆர் மெமரிஸை வந்து நம்ம எப்படி டீகப்ளிங், அதுக்கான டீகப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ்லாம் நம்ம எப்படி பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி நம்ம ரவுட் பண்ணுறது, ட்ரேஸ் வித் லைக் பால்ட்ரன் லைக் ஹை பவர் போர்ட்ஸ் நமக்கு பண்ணுறப்ப நமக்கு கரண்ட்டை நமக்கு கால்குலேட் பண்ணுறது எப்படி, ப்ளஸ் ட்ரேஸ் வித் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதாவது ஹை ஸ்பீட் டிசைன் நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று போடலாம். ஆக்சுவலாக 10 days மாஸ்டர் கிளாஸ் போடலாம். ப்ராபப்ளி லைக் நமக்கு இந்த கிளாஸ் அதுக்கடுத்து நமக்கு ஐஓடி வரும். ஆக்சுவலாக ஐஓடி 10 days வரும். ஐஓடி முடிஞ்சு அதுக்கடுத்து லைக் ஒரு 1 week கேப் போட்டுட்டு நம்ம வந்து ஒன்று ஹை ஸ்பீட் போடலாம், அப்படி இல்லைன்னா அல்டிஎம் போடலாம். ஆக்சுவலாக ஓகே. ரெண்டு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று அல்டிஎம் டூல் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஹை ஸ்பீட் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஹை ஸ்பீட் டிசைன் போடலாம். பட் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா லைக் மோஸ்ட்லி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க அந்த கிளாஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா அது புரியாது. ஆக்சுவலாக ஸோ பேசிக் ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக அதான் ப்ராப்ளமே. ஆக்சுவலாக மினிமம் லைக் வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தால் தான் நமக்கும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக கம்மியாக இருந்துச்சுன்னா போரிங்காக இருக்கும். கிளாஸ் போரிங்காக இருக்கும். 4 பேர் 5 பேர் 6 பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். இதுவே கம்மி தான். ஆக்சுவலாக பட் 50 விசிட்டர்ஸ்ன்றதே கம்மி தான். மற்ற கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 300 விசிட்டர்ஸ் இருப்பாங்க. ஓப்பனிங் டேயில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் 4000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அப்படியே போக கம்மியாயிரும். ஆக்சுவலாக ஓகே. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த கோர்ஸில் கவர் பண்ணலாம். ஹை ஸ்பீட் பிசிபி டிசைனில் நம்ம கவர் பண்ணலாம். ஆன்சருக்கு ஈஸியாக வந்து நம்ம லைக் இப்போதைக்கு நம்ம பிளான் கிடையாது. ஆக்சுவலாக கவர் பண்ணுறது பிளான் கிடையாது. பட் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நெட்டில் இருக்கும், மெட்டீரியல் அவைலபிள் யூடியூப்லேயே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இன்ஷாஃப்க்கு இந்த ஆன்சர் வந்து இன்ஷாஃப்க்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு கிளாஸ் இருக்கும் நமக்கு. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு மீதி இருக்க 3D மாடல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு நம்ம பிசிபி ஜெர்பரும் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஓகே. ரவுட்டிங் சின்ன ரவுட்டிங் தான். ஸோ நம்ம மேனுவலாகவே போட்டுடலாம். இன்கேஸ் டைம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ ரவுட் பண்ணிவிட்டு பிசிபி ஜெர்பர் ப்ராசஸர் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஜெர்பர் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். ஸோ நாளையோட நம்ம கிளாஸ் முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பை, டேக் கேர்.